கையில ஜுவல்லரி பாக்ஸை வச்சுட்டு அது இருக்கக்கூடிய நகைய போட்டோ எடுத்துக்கிட்டே வரானா. எதிரில் வரக்கூடிய ஒரு பையனும் விளையாண்டுட்டே அவனை ஒரு இடி இடிச்சுட்டு போயிடுறான். கீழே விழுகிற தன்னுடைய போனை பிடிக்கிறதுக்காக போறவன் தெரியாம கேமராவை கிளிக் பண்ணிடுறான். கரெக்டா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்க, பொண்ணுங்களை தப்பா வாடா போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே ஒரு அறைய கொடுக்குறா. சத்தியமா நான் எந்த போட்டோவும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிச்சா அதுலயும் ஏடா குடமா 2 பிக்சர் விழுந்திருக்கு. அந்த பொண்ணு கோபத்துல மரியாதையா போட்டோவை டெலிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில வச்சிருக்கக்கூடிய பேக்கை தூக்கி அடிக்கிறாள். அவன் கையில இருக்கக்கூடிய போனை பிடுங்கி அதுல இருக்கக்கூடிய எல்லா பிக்சரையும் டெலீட் பண்ணிடு. அவள ஒரு கால் டாக்ஸிக்கே புக் பண்ணிடுவா. அதுவும் அந்த இடத்துக்கு வந்துருமா. மேடம் நீங்க தான் புக் பண்ணீங்களா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற தன்னுடைய பேக்கை எடுத்துட்டு கொன்னுடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனையும் ஒரு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அந்த அப்பாவே பையனும் சரியான பட்ஜெட்டியா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற தன்னுடைய பேக் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, அந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூக்காக போய்கிட்டு இருப்பாளாம். பேக்கை ஓபன் பண்ணி தன்னுடைய சர்டிபிகேட் எடுக்கலான்னு கையை விட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வெளியில வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா அப்பதான் வந்து 2 பேரோட பேக்கும் மாறி போச்சு அப்படின்ற உண்மையை அவளுக்கு புரியுதா. அந்த டாக்ஸியும் அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஏய் கொஞ்சம் இருப்பா, என்னை எங்க பிக்கப் பண்ணி அந்த இடத்துல இறக்கி விட்டுடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போனா அங்கேயும் அந்த பையனை காணோம். அச்சச்சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லயே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துறா. இப்ப பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறா. மரண படுக்கையில அவளோட அம்மா, இங்க பாருமா இவ்வளவு நாளா நான் ஒன்னு நல்லபடியா பாத்துக்கிட்டேன், இனிமேல் என்னால முடியாது, நீ தான் ஒன்னு நல்லபடியா கவனிச்சுக்கணும், நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்ப நம்மளுடைய கிரகமத்திலேயே அடக்கம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை உன் கூடயே பத்திரமா வச்சுக்கோ, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒண்ணு இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட. சரி சிட்டிக்கு வந்து ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தா வந்த இடத்துலயோ பேக மிஸ் பண்ணிடுறா. சரி அந்த பேக்ல அந்த பையனோட போன் நம்பர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல அவனோட ஐடி கார்டு இருக்கு. அதுல அவனோட பேரும் வீட்டு அட்ரஸும் போட்டிருக்குமா. அதனால நேரா அவனை தேடி வீட்டுக்கே போயிடுறா. அவனோட வீட்டு கதவை தட்டிட்டே, ஜிங்சன் கதவை தர, நான் உன்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்க. அவன் நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய பணக்காரரோட பையன். அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரரோ அங்க இருக்கக்கூடிய கிட்ட போய் வெளியில நின்னு ஒரு பொண்ணு நம்மளுடைய சின்ன எஜமானர் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, எனது வெளியில ஒரு பொண்ணு என் பேரை சொல்லி கத்திட்டு இருக்காளா, ஒருவேளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாமோ, சரி சரி அந்த பொண்ணை உள்ளுக்குள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அவளும் உள்ளுக்குள்ள நுழையும் போதே ஜிங்சான் எங்கடா இருக்க, ஏய் ஜிங்சான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராளா. அந்த இடத்துல 2 பெரியவங்களை பார்த்த உடனேயுமே ஹலோ ஆன்ட்டி, ஹலோ பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பாட்டியோ அவ கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்டனை பார்த்துட்டு வந்துட்டா, என்னுடைய பேத்தி வந்துட்டா, என்னுடைய பேரனோட ஒய்ஃப் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க மருமகளும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் ஓட, நம்மளோட ஹீரோயினும் என்னாச்சு பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் நம்மளோட ஹீரோயின் போச்சுடா, காலையில யார் முகத்துல முழிச்சோம்னே தெரியல, ஃபர்ஸ்ட் பேக் காணாம போச்சு, இப்ப இந்த பாட்டி என்ன பார்த்துட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோமே நம்மள படிச்சல ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போய் நின்னுட்டு இருக்கா. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஆன்ட்டிக்கு ஒரு போன் கால் வருதா, இதோ இங்கதாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. இதுதான்டா சந்தர்ப்பம், இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போனவங்களும் ரிட்டர்ன் வரும்போது தன்னுடைய ஹஸ்பண்டையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு பயந்து போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்குள்ள போறா. பார்த்தா அது பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாமே செக் பண்ணக்கூடிய இடம். அங்க இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்துட்டு, சாரி டாக்டர் தெரியாம வந்துட்டேன், வேகமா கதவை திறந்து ஓட, நீ இந்த மாதிரி வேகமாலாம் ஓடக்கூடாது, இந்த மாதிரி போனேன்னு வச்சுக்கோமே உனக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, மெதுவா நடந்து போ அப்படின்னு சொல்ல, அங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இதை கேட்டுட்டு என்னது இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அவளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஓடக்கூடாதுமா உட்காரு அப்படின்னு சொல்ல, அவளோ அச்சோ தப்பிச்சு போலான்னு பார்த்தா மறுபடியும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. எங்க உங்க பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, அவரும் கோபத்துல தன்னுடைய பையனுக்கு போன் பண்ணி, டேய் ஏடா இந்த விஷயத்தை எங்ககிட்ட முதலியே சொல்லல, என்ன காரியம் பண்ணிருக்க, வீட்டுக்கு வாடா உன்னுடைய காலை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அவனும் என்னாச்சு திடீர்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்க காரணமே இல்லாம நம்மள திட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப அவன் முன்னாடி அழகான ஒரு பொண்ணு நடந்து போக எல்லாத்தையும் மறந்துட்டு அவ பின்னாடி போய்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தன் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ரொம்ப வந்து க்ளோஸா பழகிட்டு இருப்பானா. அந்த குட்டி பொண்ணு நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அவனும் பரம்பரையா தன்னுடைய கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்டனை கலட்டி அவ கழுத்துல போட்டு விட்டுட்டு, எப்பவுமே உன் கழுத்துல இருந்து கலட்டிடாத, நான் வளர்ந்து பெரியவனானோனையுமே உன்னை கண்டுபிடிச்சு கூடயே கூட்டிட்டு வந்துடுவேன், நீதான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருப்பானா. வளர்ந்து பெரியவனானோனே அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அவளை தேடிட்டே இருந்திருப்பான். அந்த பெண்டன்ட்டையும் நம்ம ஹீரோயினோட கழுத்துல பார்த்துட்டு தான் அந்த பாட்டி வந்து மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் ஹீரோவோட அப்பா தான் ஒய்ஃபை பார்த்துட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க நம்மளுடைய ஜி ஃபேமிலி ரொம்ப சின்னது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்காங்க, எனக்கும் என் பையன் மட்டும்தான், அப்படி பார்த்தா இந்த பொண்ணோட வயிற்றுல வளரக்கூடிய இந்த குழந்தை நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரு எப்படிமா சொல்ற, இது நம்மளுடைய பையனோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களோ எங்க இந்த பொண்ணு நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கா, வேற யாரோ குழந்தைய வந்து வயிற்றுல வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட
முடியும், ஒரு தைரியம் வேணும்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை எல்லாமே நம்மளோட ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. சரி சரி வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பாட்டிக்கோ இப்ப நினைவு திரும்பிடுதா. நம்மளோட ஹீரோயினை நேரா பார்த்துட்டு இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அவளும் கிட்டக்க வர, உனக்காக எத்தனை நாளா எங்களுடைய ஃபேமிலி வந்து காத்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவளும் இல்ல சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. ஓ பாட்டிமா கண்ணு திறந்து பாத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமோ இல்ல சந்தோஷமான விஷயமோ அவங்க கிட்ட பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பாட்டியும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு என்னமா ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. கையோட நம்மளோட ஹீரோயினை சேர்த்து கூட்டிட்டு போயிடு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவ பின்னாடியே போய்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் முன்னாடி இப்ப முட்டி போட்டு தன் பேக்ல இருக்கக்கூடிய உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறானா. அதுல இருந்து வெறும் சர்டிபிகேட்டும் குப்பை மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவளோட அம்மா ஒரு தாயத்தை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதையும் சேர்த்து கையில எடுக்கிறான். இங்க பாத்தியா இது எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுமா அப்படின்னு சொல்ல அவ்வளவு கோவப்பட்டு அந்த இடத்தை விட்டு போக, ஆக்சுவலா 20 வருஷமா தேடிட்டு இருந்த அந்த சைல்ட்ஹுட் லவர் அந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்குவான். அவளோ இவனோட இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, அதனால கொஞ்ச நாள் இவன் கூட விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்சிரு. அவன் தான் தன்னுடைய சின்ன வயசு காதலின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த பாட்டியோ, இங்க பாருமா எங்களோட வீட்டு மருமகளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் இந்த வலையில பரிசா கொடுப்பேன், அதே மாதிரி உனக்கும் கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க. அடுத்ததான் அவங்களோட ஆன்ட்டியும் அங்கிளும் மாத்தி மாத்தி பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூம்ல வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. என்னடா இது ஏகப்பட்ட கிஃப்ட கையில கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கே, உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு ரொம்ப நேரத்துக்கு பிறகு பின்வழியா எகிரி குதிச்சு மெதுவா நடந்து வந்தா அந்த இடத்துலயும் அவங்க வீட்டு வேலைக்காரன் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வர. யாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு, மேடம் நீங்களா, அதுவும் இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் வெளியில இருக்க கூடாது, உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்ல அவளும் ஆமா சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பெட்ல போய் படுத்துக்க. என்னடா இந்த வீட்டுல நைட் ஆனா கூட எவனும் தூங்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலைல விடிஞ்சோடனே வெளியா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோவும் லேட் நைட்ல வந்து அவ பக்கத்துலயே எதையும் கவனிக்காம படுத்து தூங்கிற. விடிஞ்சு பார்த்தா ரெண்டு பேரும் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. ஒரு எத்து அவனும் கீழே போய் விழுந்துறான். நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே ரெண்டு பேருமே நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்களோட பேக் இருக்கு. நம்ம ஹீரோ பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் அவனோட ஜுவல் பாக்ஸ் இருக்கு. நம்மளோட ஹீரோயின் அவங்களோட பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. ஆனா அவங்க அம்மா கொடுத்த அந்த தாயத்தை மட்டும் இல்ல. எங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டா அவனை உள்ளுக்குள்ளதான் இருக்கும், நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா சின்ன வயசு காதலியா நினைச்சு ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது இது கையில கிடைக்குமா அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவா. அதனால அதை அங்கேயே தூக்கி போட்டுடு. நம்மளோட ஹீரோயினும் அந்த தாயத்தை காணன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அழுக சத்தம் கேட்டு அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள வந்துரு. என்ன சும்மா என்னுடைய பையன் ஒன்னு அடிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ இல்ல எங்க அம்மா கொடுத்த தாயத்தை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதம்மா நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் வெளியில கூட்டிட்டு வர. நம்ம ஹீரோவோட அப்பாவோ ஒரு பெரிய குச்சிய கையில வச்சுட்டு நம்மளோட ஹீரோவோ முட்டி போடுறா. தடிமாடு அந்த பொண்ணு அழுகவா வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அவனும் அதே மாதிரி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ அவனோட உண்மையான காதலி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சானா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.